வணக்கம் யூடியூப் நண்பர்களே. உலகத்துல எத்தனையோ நடிகர்கள் வரலாம் போகலாம். ஆனா நடிப்புக்கே தலைவன் ஒருத்தன் தானே இருக்க முடியும். அவர்தான் நடிப்புலகின் அகில உலக சக்கரவர்த்தி, அன்னை இல்லத்து அரசர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் சும்மா ஏனோதானு நடிச்சுட்டு போகல. 20-50 அவர் தொட்ட ஒவ்வொரு மைல்களும் ரத்தமும் சதையுமா அவர் கொடுத்த அர்ப்பணிப்பு. ஒரு நடிகனா அவர் காட்டாத நவரசங்களே கிடையாது, அவர் தொடாத உயரங்களே கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் எண்கள் மட்டும் இல்ல, ஒரு மகா கலைஞன் தன்னோட கையால செதுக்கி வச்சிருக்கிற மகா சரித்திரம். வாங்க நண்பர்களே, சிம்மத்தோட அந்த கோட்டைக்குள்ள இப்ப நாம போகலாம். கலை உலகத்துக்கு ஒரு யுக புருஷன் வருவான்னு காலம் காத்துட்டு இருந்தப்ப சிம்ம குரலோட, மின்னல் தெரிக்கிற விழிகளோட தமிழ்நாட்டில் ஒரு மூலையில இருந்து கிளம்பி வந்து இந்த திரை வானையை ஆக்கிரமிப்பு செஞ்சவர் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி. 1ல் ஆரம்பிச்சு 275 வரை அவர் தொட்ட ஒவ்வொரு மைல்களும் ஒரு மகா காவியம். முதல்ல பராசக்தி. திருச்சியில நாடக கலைஞனா இருந்த ஒருத்தரை தேடி பராசக்தி வாய்ப்பு வருது. ஏரோப்ளேன்ல சென்னைக்கு வர்றாரு. அந்த பையன் செட் ஆவாரான்னு நிறைய பேருக்கு சந்தேகம். ஆனா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு சாயந்தரம் மொத்த தமிழ்நாடும் மிரண்டு போச்சு. முதல் படமே 40 வாரத்துக்கு மேல ஓடி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுச்சு. அடுத்ததா 25வது படம் கல்வனின் காதலி. கல்கியோட எழுத்து சிவாஜியோட நடிப்புல உயிர் பெற்றுச்சு. நம்ம சகலகலாவல்லி பானுமதி அம்மாவே அந்த பையனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு பிரமிச்சு போனாங்கன்னா பாத்துக்குங்க. ஒரு கல்வனோட காதல இவ்வளவு உருக்கமா, அது சிவாஜியால தான் முடியும். அடுத்ததா 50வது மைல்கல் சாரங்கதாரா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. இந்த ஒரு பாட்டு போதும் 50வது படம் இசை மலையில நனைஞ்ச ஒரு காவியமா நினைச்சு. அடுத்ததா 75வது திரைப்படம் பார்த்தால் பசி தீரும். 3 பெரிய ஹீரோயின், செமஸ்டார் காஸ்ட். ஆனா சிவாஜி அங்க ஒரு கிளாஸ் ஆக்ட் கொடுத்திருப்பார். கால் ஊனமுற்ற ராணுவ வீரனா அவர் காலை இழுத்துக்கிட்டு நடக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு ஆக்டிங் சிலபஸ். அடுத்தது 100வது படம் நவராத்திரி. ஒரே ஆளு 9 கேரக்டர். இன்னைக்கு இருக்கிற கிராபிக்ஸ் வசதி அப்ப கிடையாது. ஆனா வெறும் நடிப்பாளையே 9 பேரையும் கண் முன்னால நிறுத்தினார். ஏபி நாகராஜனோட கனவை தூக்கம் இல்லாம ராத்திரி முழுக்க நடிச்சு நனவாக்கின அந்த அர்ப்பணிப்பு தான் நவராத்திரி. அடுத்ததா 125வது திரைப்படம் உயர்ந்த மனிதன். நடிப்பின் இமயமலை. நண்பர்களே, 125வது படம் சாதாரணமா அமைஞ்சிடல. இந்த படத்துல வர்ற அந்த நாள் ஞாபகம் பாட்டு இன்னைக்கும் ஒரு எமோஷனல் ஆந்தம். முதல்ல சிவாஜி சார் ஒரு குடிகார டாக்டர் கேரக்டர் பண்ணலாம்னு தான் இருந்தார். ஆனா உயர்ந்த மனிதன் கதையை சிவாஜி கிட்ட சொல்லி நீங்க தான் இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு ஏவிஎம் நிறுவனம் சொன்னப்ப அவர் அதை மறுத்து பேசல. அதுக்கு பின்னால செஞ்சு அது ஒரு சகாப்தமா மாறி போச்சு. இதுல அசோகன் சாருக்கு நடிப்பு வரல அப்படின்னு டைரக்டர் டென்ஷன் ஆனப்போ சிவாஜி சார் அவர் பக்கத்துல நின்று ஒரு நண்பனா தோள் கொடுத்து நடிக்க வச்ச அந்த மனசு இருக்கே, அங்க நிக்கிறாரு அந்த உயர்ந்த மனிதன். அடுத்தது 150வது திரைப்படம் சவாலே சமாளி. இது சிங்கத்தோட கர்ஜனை. 150வது படம். இது வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் இல்ல, ஒரு சாமானியனோட புரட்சி குரல். ஒரு ஏழை விவசாயி மகனா வந்து நில பிரபுத்துவ திமிரை அடக்கிற ஒரு ரோல். சவாலே சமாளின்னு அவர் டைட்டில் சொன்னது போலவே அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வசூலை சமாளித்து சாதனை படைச்சார். இந்த படத்தில் அவர் பேசுற வசனங்கள் எல்லாமும் இன்னைக்கும் யூடியூப்ல ஒரு ட்ரெண்டிங் மெட்டீரியல். அடுத்தது 175 அவன் தான் மனிதன். உலகமே வணங்கிய உன்னதம். இங்கதான் மேட்டர் சீரியஸ் ஆகுது. ஒரு நடிகரோட 175வது படம் ரிலீஸ் ஆகுறப்ப உலகத்துல வேற எந்த நடிகருக்கும் நடக்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. சிங்கப்பூர் பாராளுமன்றமே சிவாஜி கணேசனை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல அவர் கால் வச்சப்ப அங்க கூடின கூட்டம் ஒரு நாட்டோட அதிபருக்கு வர்ற கூட்டத்தை விட அதிகமா இருந்துச்சு. அவன் தான் மனிதன் அந்த மண் இவருக்கு மகுடம் சூட்டுச்சு. அடுத்தது 200 திரிசூலம். வசூல் வேட்டையாடிய சாம்ராஜ்யம். 200வது படம்ங்கிறது ஒரு மைல்கல் அப்படின்னா திரிசூலம் ஒரு இமாலய சாதனை. 3 வேஷம். அதுல அந்த ராயல் லுக், கண்ணுல ஒரு கம்பீரம், அந்த தாடி வச்ச கெட்டப் அப்படியே ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். கன்னடத்துல வந்த கதையா இருந்தாலும் சிவாஜி நடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு கல்ட் கிளாசிக் ஆச்சு. தியேட்டர்கள்ல டிக்கெட் கிடைக்காம மக்கள் தவம் இருந்தாங்க. தமிழ் சினிமாவோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல இதுக்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கு. அடுத்தது 225 தீர்ப்பு. எனர்ஜி குறையாத உழைப்பாளி. 54 வயசுல ஒரு மனுஷன் இவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியுமான்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்ட காலம் அது. 225வது படம் தீர்ப்பு வந்தப்போ அதே வருஷத்துல அவர் 13 படங்களை நடிச்சு முடிச்சிருந்தாரு. மாசம் ஒரு படம் ரிலீஸ். ஆனாலும் தீர்ப்பு படம் 25 வாரங்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிச்சு. ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு அவரோட அகராதியில இடம் கிடையாதுன்னு நிரூபிச்ச தருணம் அது. அடுத்தது 250 நாம் இருவர்.
நன்றி கடன். தன்னோட 250வது படத்தை தன்னை அறிமுகப்படுத்தின ஏவிஎம் நிறுவனத்துக்கு பண்ணி கொடுத்தார். பராசக்தி படத்தை தயாரித்த அதே மெய்யப்ப செட்டியார் குடும்பத்துக்காக பல வருஷம் கழிச்சு அதே நன்றியுணர்வோடு நடித்த படம் தான் நாம் இருவர். இதில் பிரபுசாரும் கூட நடிச்சிருப்பார். ஒரு லெஜண்ட் எப்படி தன்னோட வேர்களை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 250வது படம் ஒரு சாட்சி. கடைசியா 275வது திரைப்படம் புதிய வானம், ஒரு சகாப்தத்தின் பயணம். தன்னோட அரசியல் நண்பர்களுக்காகவும் தன்னோட கொள்கைக்காகவும் அவர் நடித்த ஒரு முக்கியமான படம் இது. 1952 பராசக்தின்னு கிளம்பின அந்த புயல் 275 படங்கள் கடந்து ஒரு மகா சமுத்திரமா நின்னது. அந்த பயணம் வெறும் சினிமா கிடையாது, இது ஒரு தனி மனுஷனோட உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் சாதனைக்கான சரித்திரம். 275 படங்கள், நூற்றுக்கணக்கான அவதாரங்கள். சிவாஜி கணேசன்கிற அந்த பேர் இன்னைக்கும் ஆக்டிங் கத்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி. அவர் இல்லைன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச அந்த தங்கமான குரலும் அந்த கம்பீரமான நடையும் கிடைச்சிருக்காது. 1 ஆரம்பிச்சு 275 வரைக்கும் இது வெறும் படங்களோட லிஸ்ட் கிடையாது. ஒரு மனுஷன் தன்னோட ஆயுசு முழுவதையும் கலைக்காகவே கரைச்ச ஒரு இமாலய பயணம். இன்னைக்கு சினிமாவில் எத்தனையோ டெக்னாலஜி வந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கே ஒரு கேமரா முன்னாடி நின்று தன்னோட கண் அசைவிலேயே கோடிக்கணக்கான மக்களை கட்டி போட்ட அந்த மேஜிக், அது சிவாஜி சாருக்கு மட்டுமே கைவந்த கலை. அவர் போட்ட அந்த பாதை தான் இன்னைக்கு இருக்கிற பல நடிகர்களுக்கே ஒரு வழிகாட்டி. அவர் விட்டுட்டு போன அந்த நடிப்பு பொக்கிஷம் இன்னைக்கும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமாவோட பெருமையை பறைசாற்றிக்கிட்டே இருக்கும். நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி ஒருத்தர் கூட அந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியல. ஏன்னா அவர் ஒருத்தர் தான், அவருக்கு போட்டி அவரே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிவாஜி சாரோட எந்த படம் உங்களோட ஆல் டைம் ஃபேவரைட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. சிம்மக்குரலோனி நினைவுகளோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.